ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் ஜீரக சம்பா ரைஸில் வந்து செய்திருக்கிறேன். இதுக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்து கழுவி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பட்டாணி எடுத்துருக்கிறேன். இதை விட 1 மடங்கு கூட எடுக்கணும். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. 1 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா, 1.5 கைப்பிடி கொத்தமல்லி இலை. அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டை, 5-6 ஏலக்காய், 5-6 கிராம்பு, பே லீவ்ஸ் வந்து ஒரு இது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 3/4 தேங்காவை பால் பிழிஞ்சு கொஞ்சம் சுடுதண்ணி வார்ம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து சட்டி எடுத்து வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மணம் இல்லாத எண்ணெயும் ஊற்றலாம், நம்ம குக்கிங் ஆயிலும் ஊற்றலாம். ஊற்றி நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸ் எல்லாத்தையும் பட்டை எல்லாம் போட்டு தாளிக்கணும். பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து போடணும். போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வரும்படியாக வதக்கி எடுக்கணும். வதக்கிட்டு அடுத்தது கேஷ்யூ போடணும். கேஷ்யூ வந்து ஃபஸ்ட்டே போட்டோன்னா நல்லா சுவந்து கரிஞ்சிடும். அதனால் உள்ளி பெரிய வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேஷ்யூவை போடணும். அப்போ அந்த அளவுக்கு கரியாமல் லைட்டு ரெட் கலர் ஆகும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, 4 பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகா எண்ணெயில் போடும்போது பொட்டி தெறிக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம்னா இந்த பச்சை மிளகா வந்து பொட்டி தெறிக்காது. ஒன்றி பச்சை மிளகா போடுறதுக்கு முன்னாடி போடணும் கொஞ்சமாக உப்பு, இல்லைன்னா பச்சை மிளகா போட்ட உடனே போடணும் கொஞ்சம் உப்பு. அப்போ பொட்டி தெறிக்காமல் இருக்கும். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற புதினா, 1 கைப்பிடி புதினாவும் 1.5 கைப்பிடி மல்லி இலையும் சின்னதாக கழுவி வெட்டி வச்சுருக்கிறோம். அதை எடுத்து போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வதங்கின உடனே, இலைகள் எல்லாம் வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை எடுத்து போடணும். இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் இதில் போட முடியும். வேறு வெஜிடபிள்ஸ் இதில் சேர்க்க முடியாது. சேர்த்துனா கலர் மாறிடும். அதுக்கப்புறம் ஜீரகத்தை போடணும். ஜீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஜீரகம் வந்து பொட்டக்கூடாது. இதில் கொஞ்சம் வதங்கி தான் வரணும். அது வந்து ஜீரகம் எதுக்காக போடுறோன்னா, இது வந்து நெய்யில் செய்கிற சோறானனால டைஜஷன் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் வந்து 1 கப்பு ரைஸ்னால் 2 கப்பு தண்ணி வரும். அதில் 1 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு நார்மல் வாட்டர் மாட்டு ஊற்றணும். இப்போ எனக்கு 3/4 கிலோவுக்கு 3 கப்பு வந்திருக்கு. அப்போ 1.5 கப்பு தேங்காய் பாலும் 1.5 கப்பு நார்மல் வாட்டர் மாட்டு ஊற்றி அதுக்கு தேவையான உப்பை போட்டு இதை கொதிக்க வைக்கணும். எதுவரை கொதிக்க வைக்கணும்னா, நம்ம போட்டிருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட்டு வேகிறது வரை கொதிக்க வைக்கணும். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம 20 நிமிஷமாக ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை வந்து எடுத்து போடணும். எடுத்து போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அடைச்சி வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது தண்ணியெல்லாம் வற்றி தண்ணி அந்த அரிசிக்க லெவலுக்கு ஆயிரும். அரிசிக்க லெவலுக்கு ஆகும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி அது வரை நல்ல ஃபுல் ஸ்பீடில் வைக்கலாம் தீ. இது வந்து அந்த அரிசி லெவலுக்கு தண்ணி ஆகும்போது அரை வேக்காடு ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வைக்கணும். நல்ல ஸ்லோவாக சிம்மில் வச்சு மூடி வச்சு வெயிட்டு போட்டு வைக்கணும். வெயிட்டு போட்டு வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம்தான். 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெந்துடும். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு கூடுதல் வைக்கக்கூடாது. லாஸ்ட்டு சிம்மில் வைக்கும்போது 10 நிமிஷம் தான் கரெக்டாக எடுக்கும். நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால 10 நிமிஷம் தான் எடுக்கும். தேங்காய் பால் சாதம் ரெடி. இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெட்டு, க்ரீனு அப்படியெல்லாம் வரும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கூட பீஃப் ரோஸ்ட்டு, சிக்கன் ரோஸ்ட் எல்லாம் செய்யலாம். நான் வந்து கனவா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோ அது போடுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.